With the divine blessings of Sri Vidya Disha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 27 ஜூன் 2025 உங்களுக்காக. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் ஒடிசா மத்திய பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. மத்திய பிரதேச பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அது மேலும் குஜராத் பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறது. இதன் காரணமாக ஈரமிகு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் சற்று குறைய ஆரம்பித்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்தாலும் அடுத்த ஓரிரு நாட்களில் மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நார்த் வெஸ்ட் பே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் உருவாகும். ஒடிசா ஒட்டிய பகுதிகள் மேற்குவங்க பகுதிகளில் உருவாகும். மேலும் இந்த மழை நிகழ்வானது விட்டு தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக கனமழை இருக்கும். குறிப்பாக இடுக்கி வயநாடு மாவட்டங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் பரவலாக மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். சில பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மட்டுமே நம்ம கனமழையை எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர் மற்றும் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை மட்டும் நம்ம லேசான மழை அல்லது மிதமான மழை வரலையும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அப்படிங்கிறது தான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய சுருக்கம். மேலும் அடுத்த வானிலை அறிக்கை நாளை காலையில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.